அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கம் அரபியிலே அதற்கு ஜன்னத் என்று சொல்லப்படும். ஜன்னத் என்ற வார்த்தைக்கு சொர்க்கம் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் ஜன்னத் என்ற அரபி வார்த்தைக்கு நேரடி தமிழ் பொருள் தோட்டம் என்பதாகும். தோட்டம் என்றவுடனே நமக்கு சில சதுர கிலோமீட்டர் அளவுள்ள தோட்டமோ அல்லது சில ஏக்கர்கள் அளவுள்ள தோட்டமோ நம்முடைய கற்பனைகளுக்கு வரும். ஆனால் அல்லாஹு தஆலா மறுமையிலே நமக்கு கொடுக்க இருக்கின்ற சொர்க்கம் என்பது, தோட்டம் என்பது நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வஜன்னத்தின் அர்துஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த், சொர்க்கமாகிறது, தோட்டமாகிறது வானம் பூமியினுடைய அளவு என்ற ஒரு இடத்திலும், வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமிகளுடைய அளவு என்பதாகவும் இரண்டு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படியானால் நமக்கு மறுமையிலே கிடைக்க இருக்கின்ற அந்த தோட்டம் என்பது வானம் மற்றும் பூமியை சேர்த்து இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிரபஞ்சத்தின் அளவாக இருக்கும். கணேசத்திற்குரியவர்களே, பூமியினுடைய பரப்பளவு ஓரளவு நமக்கு தெரியும். 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்பது பூமியினுடைய மொத்த பரப்பளவாகும். ஆனால் வானத்தினுடைய அளவு என்பது இதுவரை யாரும் கணக்கிடவில்லை, கணக்கிட முடியாது. வானமண்டலத்திலே இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் பல கோடி ஒளியாண்டுகள் தூரத்திலே இருக்கின்றன. அப்படியானால் வானங்களுடைய அளவு என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை, இனி கண்டுபிடிக்கவும் படாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் சுவனத்து தோட்டம் என்பது, சொர்க்கம் என்பது, கியாமத்திலே கிடைக்கக்கூடிய அந்த தோட்டம் என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டு மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சில இடங்களிலே ஜன்னத் ஒரு தோட்டம் என்பதாகவும், குர்ஆனிலே சில இடங்களிலே ஜன்னாத் பல தோட்டங்கள் என்பதாகவும் சொல்லுகிறான். அப்படியானால் ஒரு தோட்டம் என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சேர்த்து பிரபஞ்ச தோட்டம் என்று ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். ஜன்னாத் என்று பல தோட்டங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் சிறு சிறு தோட்டங்களாக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் முழுவதுமாக சிறு சிறு தோட்டங்கள் நிறைய இருக்கிறது என்பதாகவும் வைத்துக் கொள்ளலாம். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் தன்னுடைய இரட்சகனுடைய இடத்தை பயந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு தோட்டங்கள், இரண்டு சொர்க்கங்கள் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுவார்கள், கியாமத் நாளையிலே சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய கடைசி மனிதன், நரகத்திலிருந்து வெளியாகின்ற கடைசி மனிதனையும் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய கடைசி மனிதனையும் நான் அறிவேன். அந்த மனிதன் நரகத்திலிருந்து தவழ்ந்து தவழ்ந்து சொர்க்கத்தை நோக்கி வருவான். அல்லாஹு தஆலா அந்த மனிதனிடத்திலே சொர்க்கத்திலே நுழை என்று சொல்லுவான். அந்த மனிதன் சொர்க்கத்தினுடைய வாசல் இருந்து உள்ளே பார்க்கின்ற பொழுது சொர்க்கம் நெருக்கடியாக அவனுக்கு காண்பிக்கப்படும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், சொர்க்கம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது என்று சொல்லுவான். அல்லாஹு தஆலா அவனிடத்திலே மீண்டும் நீ சொர்க்கத்திலே சென்று நுழை என்பான். அவன் மீண்டும் அங்கு சென்று பார்ப்பான், நெருக்கடியாக அவனுடைய கண்களிலே காண்பிக்கப்படும். யா அல்லாஹ், சொர்க்கம் நிரம்பி இருக்கிறது என்பான். அப்பொழுது அல்லாஹு தஆலா உனக்கு இந்த உலகத்தினுடைய அளவு சொர்க்கமும் இந்த உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கமும் உனக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவான்.
அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நீ அகிலத்தின் இரட்சகனாக இருந்து கொண்டு என்னை நீ கேலி செய்கிறாயா என்று கேட்பான். இந்த வார்த்தைகளை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்து விடுவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருகின்ற செய்தி என்னவென்றால், சொர்க்கத்திலே நுழையக்கூடிய கடைசி மனிதனுக்கும் இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய விடவும் 10 மடங்கு அதிகமான சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கிறது என்றால், சுவனத்தின் பிரம்மாண்டத்தை, சுவனத்து தோட்டத்தின் பிரம்மாண்டத்தை எவ்வாறு சொல்லுவது? அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச தோட்டத்தில் சுவனவாசிகள் நிரந்தரமாக இருப்பார்கள், நிரந்தரமாக சுற்றித் திரிவார்கள். சுருக்கமாக இப்படி சொல்லலாம், ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறு சிறு பல தோட்டங்கள் இருக்கும், அவைகள் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும். அவர்கள் எங்கு நினைக்கிறார்களோ அங்கு செல்வார்கள். இன்று சந்திரனுக்கு செல்வதற்கு பலவிதமான செலவுகளும் பலவிதமான ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. அதை தாண்டியும் மனிதர்களால் செல்ல முடியவில்லை. ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கின்ற அந்த சொர்க்கத்தில், அந்த தோட்டத்தில் மனிதன் விரும்புகின்ற நேரத்தில், விரும்புகின்ற நிமிடத்தில் நினைத்த இடத்திற்கு செல்லுவான், சுற்றித் திரிவான். கணேசத்திற்குரியவர்களே, சுவனத்து சோலைகளிலே இன்னும் நிறைய இருக்கிறது. அடுத்தடுத்து பார்ப்போம். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே கேட்டார்கள், ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை உங்களால் சம்பாதிக்க இயலுமா என்று. அப்பொழுது எங்களிடமிருந்து ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை எவ்வாறு சம்பாதிக்க இயலும் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 100 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், உங்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது என்பதாக. கணியத்திற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை சொல்வது ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்றால், நீங்கள் 1000 முறை சொன்னால் அவைகள் 10,000ஆக இப்படியே பெருக்கிக் கொண்டே நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள் சுப்ஹானல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.